ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 20 பல்லு பூண்டு, கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ தாளிக்கிறதுக்காக அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தாளிச்சிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி திரும்பவும் வதக்கிட்டு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ரெண்டு நிமிஷம் அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான ரொம்ப ஈஸியான பூண்டு சட்னி. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.